தெர்மல் பவர் பிளான்ட்டில் ரேங்கிங் சைக்கிள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரேங்கிங் சைக்கிளோட பிவி டயக்ராம் இது டிஎஸ் டயக்ராம். இதுதான் வந்து அதோட ஓவரால் லைன் டயக்ராம். ஸோ அதோட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அடியாபேட்டிக் எக்ஸ்பென்ஷன். ஸோ அடியாபேட்டிக்னா என்னென்னா என்ட்ரோபி. ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆகுது பார்த்திங்கன்னா அப்போ வந்து நமக்கு என்ட்ரோபின்னா என்னென்னா ஹீட்டு தான் வந்து என்ட்ரோபி. அதாவது என்ட்ரோபியோட டிஃபைனிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேட்டா தான். ஹீட் அதிகமாகும் போது என்ட்ரோபி அதிகமாகும், ஹீட் ரெடியூஸ் ஆகும்போது என்ட்ரோபியும் ரெடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா டர்பைனை வந்து ரன் பண்ண வைக்கணும். ஃபஸ்ட் ப்ராசஸ் பார்த்தாச்சுன்னா டர்பைன் வந்து ரன் பண்ணணும். ஸோ டர்பைன் பிளேட் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகமாக கைனெட்டிக் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிடியூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் டெம்பரேச்சரும் ரிடியூஸ் ஆகும். ஸோ வந்து என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் இருக்கும். ஏன்னா வந்து இது அடியாபேட்டிக் எக்ஸ்பென்ஷன். ஸோ இதில் வந்து என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் இருக்கும். ஏன் என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் இருக்குன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், என்ட்ரோபினா ஹீட்டு. ஸோ இதில் வந்து ஹீட் ரிஜெக்டடோ இல்லைனா ஹீட் சப்ளைடோ எதுவுமே இருக்காது. நமக்கு ஜஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் சொன்னது தான். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும்போது பிவி டயக்ராம் பாருங்கள், ப்ரெஷர் வந்து ரிடியூஸ் ஆகிருக்குது. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுபோல் டிஎஸ் டயக்ராம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிருக்கும், ஆனால் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது. ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் தான். இந்த லைன் பார்த்திங்கன்னா தெரியும், என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஹீட் சப்ளைடு ஹீட் ரிஜெக்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தாச்சுன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ இந்த ரேங்கிங் சைக்கிளில் நமக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறாங்க ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நார்மலாகவே ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம கண்டென்சர் யூஸ் பண்ணுறோம். கண்டென்சர் யூஸ் பண்ணி வந்து ஹீட் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரேங்கிங் சைக்கிளை பொறுத்தளவில் ஹீட் ரிஜெக்ஷன் எப்படி இருக்குன்னா லேட்டன் ஹீட்டை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதாவது லேட்டன் ஹீட்னா என்னென்னா ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜ் போடுறது. இப்போ வாட்டராக இருக்குன்னா வாட்டர்லேருந்து நமக்கு வந்து ஸ்டீமாக மாறும்போது ஸோ அந்த இடப்பட்ட தான் வந்து லேட்டன் ஹீட்டு. அதே போல் ஐஸ்லேருந்து வாட்டராக மாறும்போது ஸோ அந்த மாறக்கூடிய 0 டிகிரி சென்டிகிரேட் தான் வந்து நமக்கு வந்து லேட்டன் ஹீட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ லேட்டன் ஹீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டீம் அப்படியே வந்து சேச்சுரேட்டட் வாட்டரை மாற்றுறாங்க. ஸோ சேச்சுரேஷன் என்னென்னா வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்டில், அதாவது வாட்டர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஹீட்டை வந்து ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணக்கூடாது. இதே தான் நம்ம மறுபடியும் பாய்லரில் கொடுத்து டர்பைனை ரன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஹீட்டை வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சனாலும் நமக்கு வந்து எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். அதனால் ஹீட்டை ஃபுல்லாக எடுக்காமல் வாட்டர் நிலைமையிலே வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் வாட்டரில் வந்து நம்ம வந்து இதை கீப் பண்ணுறோம். ஸோ எதனால் இந்த மாதிரி பண்ணுறோம்னா நமக்கு வந்து வாட்டரில் வந்து வைக்கும்போது நீங்கள் கேட்கலாம், ஸ்டீம்லேயே எப்படி வந்து சென்ட் பண்ணும்போது எஃபிஷியன்சி அதிகமாகுது. ஆனால் வாட்டரில் நம்ம அனுப்பும்போது தான் நமக்கு ப்ரெஷர் வந்து சரியாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதே நேரத்தில் வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு டர்பைன் பிளேட்டில் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹீட்டை வந்து அதிகமாக வந்து ஸோ எடுத்து வந்து எனர்ஜியாக மாற்றும். ஸோ இந்த நிறைய ரீசன் இருக்கிறதுனால நம்ம இதை ஸ்டீம்லேருந்து வாட்டரை மாற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் பம்பிங் பண்ணும்போது நமக்கு வாட்டரை யூஸ் பண்ணி வாட்டரை பம்ப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அதனால் வந்து நமக்கு இது கண்டென்சரில் வந்து வாட்டராகவே நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3வது ப்ராசஸ் பார்த்தாங்க. ஸோ இந்த 2வது ப்ராசஸில் பார்த்திங்கன்னா அதே போல் தான் நமக்கு வந்து ஹீட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா வந்து வால்யூம் ரிடியூஸ் ஆகும், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்லாம் இருக்கும். இங்கே வந்து என்ட்ரோபி ரிடியூஸ் ஆகும். ஹீட் ரிஜெக்ஷன் ஆல்ரெடி நான் சொன்னது தான். என்ட்ரோபி வந்து ஒரு ஹீட்டு. ஸோ வந்து இங்கே ஹீட் ரிஜெக்ஷன் ஆகிறதுனால என்ட்ரோபியும் ரிடியூஸ் ஆகிருக்குது. அதே நேரத்தில் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 3வது ப்ராசஸ் பார்த்தாச்சுன்னா அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன். ஸோ நமக்கு வந்து ஸ்டீமை வாட்டராக மாற்றியாச்சு. ஸோ இதை மறுபடியும் ஹீட் பண்ணுறதுக்காக வந்து எக்னோமிஸில் கொடுக்கணும். ஸோ எக்னோமிஸில் பார்த்திங்கன்னா
நம்ம வந்து ஹை ப்ரெஷரில் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷரில் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து பம்ப் யூஸ் பண்ணுறோம். பம்ப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹை ப்ரெஷரில் கொடுக்குறோம். ஸோ வந்து ப்ரெஷர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பிவி டயக்ராமில் பாருங்கள், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ 3 to 3 days வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே நேரத்தில் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதே போல் டெம்பரேச்சர் நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 3 to 3 days. அதே நேரத்தில் என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஹீட் ரிடக்ஷனும் இல்லை, ஹீட் சப்ளைடும் இல்லை. ஸோ அதனால் வந்து என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா 4வது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். ஸோ இதில் வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ பாய்லருக்கு கொடுக்க முன்னாடி எக்னோமிசம் மூலமாக வாட்டரை இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம். ஸோ வந்து ஹீட் பண்ணும்போது சேச்சுரேஷன் டெம்பரேச்சரில் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ஹீட் அதிகமாகுது. வாட்டர் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹீட் அதிகமாகுது. ஸோ வந்து இதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து நம்ம வச்சு செய்கிறதுனால நமக்கு வந்து இன்னும் அட்வான்டேஜ் இருக்குது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸ், ஆனால் இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். ஸோ அதான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வச்சு நம்ம வந்து ஹீட் அடிஷன் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஹீட் அடிஷன் பண்ணும்போது நமக்கு என்ட்ரோபி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ டிஎஸ் டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும், என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதே நேரத்தில் டெம்பரேச்சரும் நம்ம இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் அடிஷன் பண்ணுறதுனால 3 days to 4 வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கே அதே போல் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது மட்டும் நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எக்கனாமிக்ஸில் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அதே தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம ஹீட் அடிஷன் பண்ணோம். இங்கே பாய்லரில் ஹீட் அடிஷன் பண்ணுறோம். ஸோ வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து சேச்சுரேட்டட் வாட்டர் வந்து பாய்லர் போகுது. ஸோ பாய்லரில் அதை நம்ம வந்து ட்ரை ஸ்டீமாக மாற்றணும். ஹீட் அடிஷன் பண்ணி கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை வச்சு ஹீட் அடிஷன் பண்ணி ட்ரை ஸ்டீமாக மாற்றுறோம். ஸோ அதே போல் தான் இங்கேயும் வந்து என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே அதே போல் தான் என்ட்ரோபி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ரேங்கிள் தெர்மல் பவர் பிளான்ட்டில் ரேங்கிங் சைக்கிளோட ப்ராசஸ்.